எல்லாருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணி நிறைய ரெசிபிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து வீட்டில் இருந்தோம். உடனே டீம் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா எதாவது சூடாக செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வெளியும் மழையாக லைட்டாக வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் எதனா ஸ்நாக்ஸ் செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே கிச்சனில் திறந்து பார்த்தா இந்த பருப்பு ஊற வைக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அரைக்கணும், அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் டக்குன்னு வந்து நம்ம வீட்டில் ரவை இருக்குல்ல, அந்த ரவையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டக்குன்னு பிளான் பண்ணோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரவை வச்சு நீங்கள் 1000 ரெசிபிகள் மேலே பண்ணலாம். ஸ்வீட் மட்டும் இல்லை, கார வகைகளை பண்ணலாம், மெயின் கோர்ஸ் பண்ணலாம், ஸ்டார்டர்ஸாக இருக்கலாம், டெசர்ட்டாக இருக்கலாம், எது ஒன்று பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டக்குன்னு ஒரு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த ரவையை வச்சு பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் இந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல, அதையும் வச்சு பண்ண போகிறோம். இந்த க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன பாக்கெட் இருக்கும். அந்த பாக்கெட்டை வந்து அந்த சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் பண்ண போகிறது வந்து ரவை வடை. இந்த ப்ரெட்டு வந்து எதுக்காக நம்ம போடுறோன்னா, இந்த ரவை வந்து உதிரியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டாலும் வந்து ஒன்றோட ஒன்று சேராது, மற்ற பொருளும் சேர்க்காது. அதனால் இந்த பிரெட் க்ரம்ஸை இதில் போடுறேன். போட்ட பேருக்கு பார்த்திங்கன்னா இது ஒன்றோட ஒன்று சேர்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் போடுறோம். இது வந்து ஒரு சின்ன பாக்கெட் இருந்தால் போதும். இது வந்து ஒரு 1/4 கிலோ ரவை இருந்தால் போதும். ஒரு 10 ரூபா பாக்கெட் ப்ரெட்டு, ஒரு 1/4 கிலோ ரவை, கொஞ்சம் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் நம்ம போடுறோம். இந்த பச்சை மிளகாய் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த இஞ்சி இருக்குல்ல, இந்த இஞ்சியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. இல்லைன்னு வச்சுங்க, கொஞ்சம் பெருசு தான் நம்ம வீட்டில் இருக்க மாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படி எடுத்து போட்டுருவாங்க. அதனால சொல்கிறேன். இதுக்கப்புறம் வெங்காயம், நம்ம நார்மலாக வெங்காயம் போடுற இதுதான். இதுக்கு வந்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். அப்புறம் கொத்தமல்லி நம்ம தேவையான அளவுக்கு, அப்புறம் தாராளமாக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். அதனால் இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் இல்லை, இது வந்து நம்ம வீட்டில் குழம்புத்தூள் சொல்லுவாங்கள்ல, அந்த குழம்புத்தூள் கொஞ்சமாக லைட்டாக போடுறேன். ஏன்னா வெறும் ரவையும் ப்ரெட்டு மட்டும் போட்டு பண்ணாலுமே வந்து உங்களுக்கு வந்து என்னென்னா இது வந்து கொஞ்சம் அந்த மசாலா வாசனைலாம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இது என்னோடய டைப் ஆஃப் ப்ரிப்ரேஷன், அதனால் அப்படி போடுறேன். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, சரிங்களா? இதோட தயிர், நம்ம என்ன தான் காரத்துக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டாலும் அந்த தயிர்னு ஒரு தன்மை இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தயிர் போடுறேன். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு 100 ml தயிர், அந்த புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. ஆனால் அதே இதில் அந்த தயிர் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இது என் வீட்டு கிச்சன், சாரி எல்லாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சின்ன கிச்சன், என் வீட்டு கிச்சன் காம்பேக்டாக இருக்கும். இது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேருக்குலேருந்து 9 பேர் சமைக்கலாம். அழகான ஒரு இந்த சைடில் ட்ராஸ், இந்த சைடு கிச்சனில் இருக்குது. உங்களெல்லாம் பிடிச்சிருக்கானு தெரியல, பட் இதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காம்பேக்டான ஒரு விஷயம், பட் நைஸ் கிச்சன், எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ணால் இது லைட்டாக அழுத்து விடணும். தண்ணி தேவைப்பட்டால் 2வதாக பண்ணலாம், சரிங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் லைட்டாக தயிர் எடுத்துக்கிறேன். ஏன்னா எடுத்த உடனே நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி பக்குவமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது சாப்பிட்றது நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மிக்ஸ் பண்ண அந்த பச்சை மிளகாய், அந்த இஞ்சி, வெங்காயம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே நல்லா அந்த காரத்தன்மை, அந்த கருவேப்பிலோட வாசம், கொத்தமல்லி வாசம் இதெல்லாம் வரும். ஸோ அதனால் எடுத்தோன்னே தண்ணி ஊற்றக்கூடாது, அதனால சொல்ல வரேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி ரவுண்டாக பிடிக்கிறீங்க. சைடில் இவரையும் ஆன் பண்ணிடலாம். ஓகே, அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இங்கே இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மிக்சரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கணும். ரவுண்டாக எடுத்துகிட்டு உள்ளங்கையில் இப்படி வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஓட்டை போடணும் தான். நீங்கள் நார்மலாக வீட்டில் வடை போடுவீங்களா அதுதான். ஆனால் அந்த வடை வந்து கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்கும். இது நம்ம சொல்கிற மாதிரியே கேட்கும். ஷேப் பாருங்கள், எப்படி டோனட்ஸ் மாதிரி இல்லை, நிறைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டோனட்ஸ் சாப்பிடுவீங்களே அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பக்கத்தில் இருக்கும். இது மாதிரி தட்டி 1 by 1 எண்ணெயில் பொரிச்சு எடுத்தா சூப்பர் ரெடி. இது அதிகபட்சம் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் என்ன சூடாட்டம். இங்கே தட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வடையை வந்து அழகாக தட்டி வச்சுட்டேன். ஏன்னா பொரிச்சு எடுக்கும்போது கலராக வரும்ல, அதனால் எல்லாத்தையும் தட்டியாச்சு. என்ன சூடாச்சா பார்க்கலாம். நல்லாவே சூடாக இருக்குது.
இப்போது உண்மை என்ன போடலாமா? இது பார்க்கறதுக்கு அப்படியே அந்த நான் சொன்னவே டோனட்ஸ் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எண்ணெய் வந்து அதிகமான சூடானாலும் என்ன வேணால் டக்குன்னு கலர் வந்துடும். ஏன்னா ரவை இருக்குது. ரவை வந்து கலர் அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, உள்ளே வேகாது சொல்ல வரேன். இதுக்கு நான் சட்னி பண்ணலை, பட் இருந்தாலும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சட்னியோட லிங்க்கும் தரேன். கும்பகோணத்தில் பண்ண அந்த ரெசிபி வேறு லெவல். அது அந்த வெந்தய தோசையும் அதுக்கப்புறம் அதை பண்ணியிருக்க அந்த கார சட்னியும் இதை அப்படியே மெதுவாக குக் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். இந்த வடை இதில் போட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணால் இதை வந்து உடனே திருப்பாதீங்க. எப்போவுமே வடை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது கவனம் போட்ட உடனே அதுக்கு ஒரு 2 செகண்ட் வந்து ரெஸ்ட் விடணும். 2 செகண்டோ இல்லை ஒரு 5 செகண்டோ விட்ட பிறகு அதை லைட்டாக வெந்து டைமில் நீங்கள் திருப்பினா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சமையல் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எப்படி உங்களுக்கு சும்மா ஹாஃப் டைமில் எடுத்து காமிக்கிற பாருங்களேன். அப்படி காமிக்கும் போது உங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். அப்படி இருக்கும். நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப முக்கியம். அதிகமான சூடில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க. அந்த ரவை வந்து மிதமான சூடில் வந்து வெந்தால் மட்டும்தான் வந்து கலரும் நல்லா வரும். அதுட்டும் உள்ளே நல்லா வெந்திருக்கும். வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். உடச்சு 2 நிமிஷம் ஆகும். இப்போ இந்த வடையை இதில் போட்டோம்ல, ஸ்லோவாக அப்படி குக் பண்ணும்போது இங்கே பாருங்கள் கலரை பார்த்தீங்க எப்படி இருக்குது. அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் சொல்லுவோம்ல, அந்த பக்குவத்தில் நல்லா வந்திருக்கு. ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன பிளேட்டோட எனக்கு என் வீட்டு கிச்சன்லேருந்து பண்ண ரெசிபி ஃபஸ்ட் டைம் என்னோடய வீட்டு கிச்சன்லேருந்து பண்ணுறேன். ரெடி ஆகிடுச்சு வடை. இப்போ இந்த வடையை எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். உளுத்தம்பருப்போ கடலைப்பருப்போ இல்லை தோரம்பருப்போ இல்லாத ஒரு வடை, ஃபஸ்ட் கிளாஸான வடை ரெடி ஆகிடுச்சு. ஐம் ஷூர் டெஃபினட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது என் ஃபேவரெட் வேறு. அடிக்கடி நான் பண்ணுற ரெசிபி. கொஞ்சம் சூடாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி பார்த்துறேன் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்கா ஷேப்பு? அப்படியே உடச்சி காமிக்குவா? அப்பா சூடாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்கள் உடச்ச பிறகு எப்படி இருக்கு. இப்படி தான் இருக்கும். சொல்ல பாருமா சூடு. நைஸ். இந்த வடை சாப்பிடும்போது என்ன தெரியாது. பர்டிகுலராக இந்த வடை ரவை வச்சு பண்ணும்போது சுடு சுடு சாப்பிடுங்க. சூடு ஆறுனா கொஞ்சம் லைட் ஆகும். சுட சுட சாப்பிடும்போது 1 வடை 2 வடை 3 வடை சாப்பிடுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் வந்து ஒரு கப் ரவையில் டக்குன்னு 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பர் ரெசிபின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.